ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணொலிது பார்த்தீங்கன்னா, இந்த வெய்ய காலங்களில் பல பேத்துக்கு வெண்புலி பரவுது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு வரீங்க. இப்போ எனக்குமே கூட பரவுது. அதுக்கான ஒரு ஹெல்ப் வீடியோ தான் இது. ஏன்னா நான் எவ்வளோ பேத்துக்கு சொல்லி சிறந்த உணவுகளை சாப்பிட வச்சுக்கிறேன், ஒரு சில உணவுகளை குறைச்சி தவிர்த்து மாற்றம் செஞ்சு எடுக்க வச்சுருக்கிறேன். மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கான விழிப்புணர்வு மோட்டிவேஷன்ஸ்லாம் நம்ம கொடுத்துருக்குறோங்க. கரெக்டான மருத்துவம் கவர்மெண்ட்டில் கைட் பண்ணி ரிசல்ட் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பல பேத்துக்கு பரவுது, ரிசல்ட் வரல அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. காரணம் என்னன்னு சொல்லிடுறேன். வெய்ய காலம் போட்டு வெளுத்து கட்டிகிட்டு இருக்குது. ஓகேங்களா? இப்போ நானே காலையில் ஒரு முறை, இரவு ஒரு முறை குளிக்கிறேன். இப்போ குளிச்சுட்டு தான் பேசிகிட்டு இருக்கிறேன். அதுவும் ஓட்டு வீடு, மண்ணுச்செவரு வீடு. அப்படி இருக்கவே கூலிங் பார்த்திங்கன்னா குறைவாக தான் இருக்குது. ஓகேங்களா? அதேமாரி இந்த டைமில் அதிகமாக கூலிங் வாட்டர் எடுத்தாலும் உடம்பு சூடு தூக்கி விட்டு பரப்பி விட்டுரும். அதை தாண்டி ஃபுல்லாக ஏசியில் இருந்தாலும் நமக்கு சூடு தூக்கி விட்டு பரப்பி விட்டுரும். பானை தண்ணி குடிங்க, அதிகமாக தண்ணி குடிங்க. வேப்ப மரம், புங்க மரம், ஆல மரம், அரச மரம், இதுமாதிரி மரத்துக்கு அடியில் ஒரு 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எங்கேனாச்சும் வெளி பயணம் மேற்கொள்கிறீங்க, லாங் ட்ராவல் அப்படின்னா. அண்ட் அதேமாரி குறிப்பாக இந்த டைமில் நான்வெஜ்ஜை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்குங்க. காரஞ்சாரமான உணவுகளை தவிர்த்துக்குங்க. ஹோட்டலில் சாப்பிட்றதே கூட முடிஞ்சால் தவிர்த்துக்குங்க. ஏன்னா ஹோட்டல் உணவு அனைத்துமே மசாலா சார்ந்தது, காரஞ்சாரமாக இருக்கும். இதனால் நமக்கு ஹீட் ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? அதுமாரி இந்த டைமில் தூக்கம் கிடாதீங்க. நேரத்தில் தூங்கி பழகி நேரத்தில் எழுந்திரிச்சிக்கோங்க. நல்லா நீர் சார்ந்த காய்கறி, கீரைகள், பழங்களை எடுத்துக்கோங்க. குறிப்பாக நுங்கு சாப்பிடுங்க, தர்பூசணி சாப்பிடுங்க, இளநீர் பறிக்கிங்க. ரொம்ப ஓவர் ஹீட்டுன்னு ஜாப் பார்க்குறீங்க, எக்ஸ்ட்ரா கூலிங் அடிஷனலாக எடுத்துக்கலாம். நீங்கள் சொத்துக்காத்தாழை, பனங்கற்கண்டு, சப்சா விதை, பாதாம் பிசின் அல்லது வெந்தயம் போட்டு கூட பெண்கள் தண்ணியில் ஊற வச்சு உடம்பு சூடுக்கிறீங்க, பயன்படுத்திக்கோங்க. குறிப்பாக வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்களுக்கு உடம்பு ஓவர் உஷ்ணம்னு அர்த்தம். வெள்ளைப்படுதலுக்கும் வெண்புலிக்கும் சம்மந்தம் இல்லை. அது தெளிவாக விழிப்புணர்வு புரிஞ்சுக்குங்க. அண்ட் அதேமாரி எனக்கும் ஒரு ஹெல்ப் உங்கள் மூலிமா வேணும். இப்போ இன்றைக்கி நான் சொல்கிறத நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, நீங்கள் சொல்கிறத நான் கட்டாயம் கேட்கணும். உங்கள் மூலிமா தான் நான் என்னுடைய ஒயிட் பேட்சஸை பரவத்தை நான் தடுத்து நிறுத்த முடியும். எனக்குமே கால் பாதத்துலேருந்து முட்டி வரைக்கும் சும்மா தாறுமாறாக பரவிட்டுருக்குது. ஆனால் பயம் கிடையாது. தவறு என்னான்னு எனக்கே தெரியுது. நான் தவறு இயல போய் தான் உருவாகிட்டுருக்குது. ஓகேங்களா?